ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜாதி மல்லி பார்த்திங்கன்னா நார்மல் நீடில்ல நம்ம வந்து மாலை கட்டியிருக்கோம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம நார்மல் கையிலே வந்து பார்த்திங்கன்னா நூல் வச்சு நம்ம மாலை கட்டியிருப்போம். இது வந்து ஊசி வச்சு கட்டுறோம். ஊசியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மெலிசான ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மிஷின் தைக்கிற நூல் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி த்ரெட் இருந்தாலும் ஓகே. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஊசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கணும், அப்போ தான் வந்து பூ வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ நான் எப்படி குத்துறேன், எந்தெந்த டைரெக்ஷனில் நான் குத்துறேன் அப்படின்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 வந்து ஒரு பக்கம் டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க, 3 2 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம நீடியில் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், திருப்புறேன் பார்த்திங்களா. ஸோ நீடியில் திருப்பி ஒரு பக்கமாக வந்து இந்த பூ வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ரியலாக மாலை கட்டு எப்படி நீங்கள் வந்து அடர்த்தியாக கட்டுவீங்களோ அதே போல் இருக்கும் உங்களுக்கு. நம்ம நார்மல் பூ கட்டுற நூல் வச்சு நம்ம கட்டும்போது வதங்கிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து நூல் வந்து ஒரு மாதிரி இலகி போயிடும், நூலே வந்து கேப் விட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு வந்து கேப்பே விழுகாது, நல்லா அடர்த்தியாக நல்லா திக்காக கிட்ட ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ நான் எப்படி பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு பூவாக நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க பார்த்து. நான் சொன்ன மாதிரி சிங்கிள் பூவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு 3 பூவாக கூட நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமும் பார்க்க வந்து ரொம்ப அடர்த்தியாக நல்லா அழகாக தெரியும். இப்போ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் சீவிங் த்ரெட்டுன்னு சொல்லுவோம், அதாவது மிஷின் நூல் தைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நூலை தான் வந்து நான் ஒரு 4 பட்டை எடுத்து நான் கோர்த்து வச்சுருக்கேன். இப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திங்கன்னா ஒரு வாட்டி கோர்த்தாலே போதும், அதிலே வந்து நமக்கு ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அதனால் ரொம்ப திக்காக நூல் இருக்கணும்னு வேண்டியதில்லை. இப்போ நம்ம அந்த பூவை நம்ம அந்த நீடிலேருந்து எப்படி தள்ளுறோம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூ கட்டுறது நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூலேருந்து நம்ம வந்து ஜாதி மல்லி, காக்கட்டான் எல்லாமே கட்டி நம்ம வந்து மாலை கட்டுலேருந்து நார்மல் கட்டுலேருந்து எல்லாமே கட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் அந்த முடிச்சு வரைக்கும் வந்து நூல்லேருந்து ஃபுல்லாக பூவை வந்து நம்ம தள்ளி எடுத்துட்டோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக தெரியும் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் பார்க்க வேண்டியது, ரொம்ப கிட்ட வந்து நீங்கள் பூங்களை நல்லா தள்ளி கொடுக்கணும். நீங்கள் இப்போ இந்த ஒரு வாட்டி ஒரு பேட்ச் இப்படி பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி தள்ளி விடுறீங்க பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு நீங்கள் மொத்தமாக சேர்த்து நல்லா க்ரிப்பாக தள்ளி கொடுக்கணும். கொஞ்சம் கேப் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாலை கட்டுங்கும் போது உங்களுக்கு நடுவில் வந்து கேப் தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரியக்கூடாதுன்னா நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த நீடிலேருந்து நம்ம ஃபுல்லாக நூலுக்கு தள்ளுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தள்ளும்போது ஒரு பேட்ச்லேருந்து இன்னொரு பேட்சுக்கு நீங்கள் வந்து தள்ளி கொடுக்கும்போது நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. இதில் வெறும் ஜாதி மல்லி மட்டும்தான் இல்லை மல்லி மட்டும்தான் அப்படி கட்டணும்னு இல்லை, இது கூடவே நம்ம வந்து பார்த்தோம்னா ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சு நம்ம கட்டும்போது சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸோடு சேர்த்து எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிகினர்ஸ்க்காக தான். ஏன்னா பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டவே தெரியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி மாலை கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு, கட்ட தெரியாது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு டீப்பாக நான் வந்து சொல்கிறேன். இதில் நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா பூ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால டேமேஜ் ஆகிடும். அதனால் நீடில் வந்து கூடுமான வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் மெலிசான நீடிலாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தண்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக போகும். நீடில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோட் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து இன்னமும் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக லோட் பண்ணி நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். தள்ளுறோம் பார்த்திங்களா, இப்போ தள்ளும்போது ஒன்றோட ஒன்று ஒரு பேட்ச் டு ஒரு பேட்ச் இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் நல்லா கிட்ட கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த நீடில் வந்து சுற்றுறோம் பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப மெயின். கொஞ்சம் நல்லா பார்த்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணி நீங்கள் பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லா அழகாக போயிட்டு நல்லா அடர்த்தியாக கொடுத்து நிற்கும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா உருட்டையாக இருக்கும். அதாவது பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கட்டி தள்ள வைக்கும்போதே நல்லா உருட்டையாக இருக்கிறதுனால பார்க்கவே நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த பூலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால
இதை விட நீங்கள் மல்லிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்களேன் பிங்கிஷாக இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த பூ ஒன்றோட ஒன்று ஒரு கலர் ஒயிட்டு ஒரு கலர் பிங்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இன்னும் பார்க்க நல்லாவே உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். அதனாலே பாருங்கள் நானும் பஞ்ச் பண்ணும்போது தண்டு எண்டில் கொடுக்காம தண்டு முனையிலேயே கொடுத்து நான் பண்ணுறேன். அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தண்டு பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் தண்டோட எட்ஜிலலாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பூ வந்து உங்களுக்கு உருட்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக தெரியும். பெருசானா ரொம்ப வந்து பூ ரொம்ப பெரிய சைஸு பூ இருக்க மாதிரி தெரியும். அப்படி இல்லாமல் நல்லா கொஞ்சம் குட்டியாக கிடைக்கிற மாதிரியே மல்லிப்பூ சைஸில் நல்லா கிடைக்கிற மாதிரியே இருக்கணும்னா நான் குத்துற மாதிரி கரெக்டாக அந்த தண்டு ஆரம்பிக்கிற இடத்துல நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த் டிப்ஸ்லேருந்து இந்த மாதிரி பூ கட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் நிறைய வந்து கார்டன் டிப்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். குக்கிங்லேருந்து எல்லாமே. ஸோ வந்துட்டு பார்க்காதவங்க நான் சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நமக்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு புரியல, திருப்பி வேறு ஏதாவது பூவில் உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அதனால ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் எடிட்டே பண்ணலை. சரி நல்லா உங்களுக்கு புரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீடிலும் பார்த்திங்கன்னா பூ டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துன்னு வந்து நம்ம பஞ்ச் பண்ணணும். எப்போவுமே நான் வந்து பூ கட்டும்போது இந்த மாதிரி குட்டியாக மெலிசான பூலாம் வந்து குட்டி பூங்கெலாம் வந்து நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். கூடவே சேர்த்தே நான் கட்டி விட்டுடுவேன். அப்போ தான் வந்து நமக்கு அதெல்லாம் வேஸ்ட்டாகவும் ஆகாது. நடுநடுவில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து தெரியாது. நிறைய பார்த்திங்கன்னா டேமேஜ் பூங்க தான் இருக்கும். அதனால் நம்ம எதுக்கும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கூடவே நான் சேர்த்து கட்டிடுவேன். ஆனால் கட்டும்போது அதை பார்த்து கட்டணும். நல்லா 4-5 பெரிய பூ கட்டினா நடுவில் மட்டும்தான் அந்த சின்ன பூவை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கணும். ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம சாமிக்கு போடும்போது படப்பெட்டியில் போடும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்காது. நல்லா திக்காக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாலையோட எஃபெக்டே கிடைக்கும் நமக்கு. நார்மல் பூ வந்து நம்ம ஒரு முளம் 2 முளம் வாங்கி போடுறோம் அப்படின்றத விட இந்த மாதிரி நம்ம கட்டி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மாலை கட்டு மாதிரியே இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ரொட்டேட் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரு பேட்சும் நம்ம வந்து அதில் தள்ளி கொடுத்துட்டே இருக்க போகிறோம். எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. இவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாகவும் கட்டிடலாம். நல்லா வந்து உங்களுக்கு வதங்காமல் ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதே நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகிறோன்னா கூட நம்மளும் இதே மாதிரி போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்காமலும் பூவும் வந்து நல்லா தலை நிறக்க இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சீசன்ஸ் இருக்கும் போது தான் நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சீசன் இல்லாத போது இந்த பூவில் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் இப்போதைக்கு இந்த சீசன்லாம் முடிய போகுது. ஆல்ரெடி மல்லி முடிஞ்சிடுச்சு. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லூஸில் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காது. அதனால் நீங்கள் இப்போவுமே வந்து இந்த மாதிரி பார்க்கும்போதே வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீடில் வந்து கொஞ்சம் மெலிசாகவே எடுத்துக்கோங்க. நீடில் நீங்கள் மெலிசாக எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து பூ டேமேஜ் ஆகாது. ரொம்ப பெரிய மோட்டா ஊசியெல்லாம் எடுத்துடாதீங்க. இது கூடவே நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இலை இருந்தால் கூட நீங்கள் வந்து பூவோட இலைங்களே வச்சு கூட நீங்கள் வந்து கட்டலாம். அப்படி இல்லைனா ரோஸ் கிடச்சிச்சின்னா ரோஸ் வச்சும் கட்டலாம். ரோஸோட பெட்டல்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி பெட்டல்ஸை மட்டும் நீங்கள் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மடக்கி நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்றத கூட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இதில் நான் பண்ணுற மாதிரி தண்டோட பிகினிங்லேயே நீங்கள் வந்து பஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. தண்டோட எட்ஜில் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ராடாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால தான் இதே மாதிரி நீங்கள் காக்கட்டானில் கூட ட்ரை பண்ணலாம். காக்கட்டான்லாம் வந்து இன்னும் தண்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கட்டுறதுக்கும்.
முல்லைப்பூலாம் கூட கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு தண்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மல்லி பொறுத்த வரைக்கும் மல்லி வந்து தண்டு குட்டியாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் திக்காக கிடைக்கும். திக்காக இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நல்லா வாட்டமாகவும் இருக்கும், நல்லா வரும். இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி பூலாம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாத்தையுமே நான் சேர்த்தே நான் கொடுத்துருவேன் நான். ஆனால் இது மாதிரி சின்ன பூ நீங்கள் ஆட் பண்ணும்போது பக்கத்தில் நல்லா பெரிய பெரிய பூவாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் சின்ன பூ நீங்கள் சேர்த்துருக்கிறது நடுவில் வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ நல்லா உருட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கூட கூட நீங்கள் சேர்க்கும்போது எல்லாத்தையுமே ஒன்று கூட ஒன்று நீங்கள் வந்து நல்லா டைட் கொடுத்து சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு லுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா நம்மளே வீட்டிலே பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா கூட இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா. நடுவிலலாம் எங்கேயும் கேப்பும் தெரியக்கூடாது, அப்போ தான் சூப்பராக இருக்கும்.